2 பீரு 400 ரூபா இருக்குது 2 பேருக்கு. தேங்க்ஸ்ண்ணா. 320 பீரோட விலை வந்து 160 320 ரூபா. இவர் வந்து பாத்தீங்கன்னா 10 ரூபா ஸ்டிக்கர் அதுல அதெல்லாம் சேர்த்து கொடுக்குறோம். ரைட் ஓகே எக்ஸ்ட்ரா ரைட். சொல்லுங்க சார். சார் நீங்க யாரு? நீங்க நான் சூப்பர்வைசருங்க. நீங்க யாரு? நீங்க பேரன்பு கொண்ட தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ இந்த காணொலி நீங்க பார்த்துருப்பீங்க. ஒரு டாஸ்மாக் கடையில் வேலை செய்யக்கூடிய ஒரு சூப்பர்வைசர் நடந்து கொள்ளும் விதத்தை எல்லாம் பார்த்துருக்கீங்க. இந்த டாஸ்மாக் கடையில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு எதுவுமே கேள்வி கேட்கக்கூடாதுங்களா? கேள்வி கேட்டால் அவருடைய உயரதிகாரிகள் மட்டும்தான் கேட்கணுமா? பொதுமக்கள் யாரும் வந்து கேள்வி கேட்கக்கூடாது, விவரம் தெரிஞ்சிக்கூடாதாமா அப்படின்ற வகையில் தான் அவர் வந்து பேசியிருக்கிறாரு. அவர் நடந்து கொண்ட விதமும் மிகவும் மோசமாக இருந்தது. இவருக்கு சம்பளம் வந்து மக்கள் வரி பணத்தில் இருந்தால் வாங்குறாருன்ற எண்ணம் கொஞ்சம் கூட இல்லாமல் இவர் வந்து செயல்படுறாரு. இப்போ இதையெல்லாம் நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, சமீபத்தில் ஒரு டாஸ்மாக் கடை திருவண்ணூரில் இருக்கக்கூடிய டாஸ்மாக் கடையை சும்மா டாஸ்மாக் கடை எப்படி தான் நடக்குதுன்றதுக்காக பார்க்கறதுக்காக போயிருந்தேன். போகும்போது பார்த்தா பாட்டிலுக்கு 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்குறாங்க. ஒரு கஸ்டமர் வாங்கிட்டு இருக்காரு, நான் பார்க்குறேன். பாட்டிலுக்கு 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்குறாங்க. பார்த்தா 10 ரூபாய் எதனால் வாங்குறாங்கன்னு நம்ம செக் பண்ணி பார்த்தா பாட்டில் பைபேக் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு பீரோடைய விலை 160 ரூபாய், ஆனால் இவங்க வாங்குறது 170 ரூபாய். அந்த 170 ரூபாய்க்கான ரசீது தரணும். 160 ரூபாய் பாட்டில், 10 ரூபாய் வந்து பாட்டிலுக்கான டெபாசிட் அப்படின்ற ரசீது கொடுக்கணும். ஒருவருக்கு கூட ரசீது கொடுக்கறது கிடையாது. இது மிகப்பெரிய தவறு. ஒருவருக்கு கூட ரசீது கொடுக்கறதில்ல. அந்த ரசீதில் தெளிவாக இந்த பிராண்டு, இந்த பீரு, இதனுடைய விலை, இது இத்தனை எம்எல் இருக்குது, 160 ரூபாய் எம்ஆர்பி, 10 ரூபாய் பாட்டிலுக்காக நாங்கள் எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்கிறோம் அப்படின்ற மாதிரி பில் ரசீது தெளிவாக குறிப்பிடணும். அது எந்த ஒரு டாஸ்மாக்லையும் சரியாக நடைமுறைப்படுத்துறது கிடையாது. ரைட். அடுத்தது, ஒரு ஹார்லிக்ஸ் பாட்டில் நீங்கள் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு 200 கிராம் ஹார்லிக்ஸ் பாட்டில் நீங்கள் போய் கடையில் வாங்கினீங்கன்னா அதில் எம்ஆர்பி 200 ரூபாய் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இல்லை 100 ரூபாய்ன்னு போட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த 100 ரூபாய் மதிப்புள்ள அந்த 200 கிராம் ஹார்லிக்ஸ் பாட்டிலை நீங்கள் வாங்கிட்டு வரீங்கன்னா அந்த பாட்டில், அதில் ஸ்டிக்கர், பிரிண்டிங் எல்லாத்துக்கும் சேர்த்து தான் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஆனால் உலகத்திலேயே இல்லாத புதுவிதமாக அந்த தமிழ்நாட்டில் மட்டும்தான் டாஸ்மாக் கடையில் 160 ரூபாய் இன்க்ளூடிங் பாட்டில், எம்ஆர்பி விலை எல்லாமே உட்பட 160 ரூபாய் உள்ள பேர் டேக்ஸ் முதற்கொண்டு, அதாவது ஜிஎஸ்டி முதற்கொண்டு உட்பட 160 ரூபாய்க்குள்ள பாட்டிலுக்கு அந்த 170 ரூபாய் 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா சேர்த்து வாங்குறாங்க. இது என்ன? இது ஒரு புது கணக்கு. நீங்கள் என்ன செய்யணும்? உங்களுக்கு பாட்டில் நீங்கள் திரும்ப வாங்குறீங்கன்னா 160 ரூபாய் எம்ஆர்பி விலை கொண்டதை நீங்கள் 160 ரூபா பில் போட்டு கொடுத்துட்டு நீங்கள் அந்த பாட்டிலை வந்து உங்ககிட்ட அந்த கஸ்டமர் திருப்பி கொடுக்கும்போது நீங்கள் 10 ரூபாய் திருப்பி கொடுக்கணும். ஏன்னா அந்த எம்ஆர்பி விலைன்றது பாட்டிலோடு சேர்ந்து வர்றது தான். இது வந்து ஒரு புது விதமான மோசடியை வந்து டாஸ்மாக் கடையில் நீங்கள் வந்து செயல்படுத்துறீங்க. இது போக டாஸ்மாக் கடை ஊழியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா டெபாசிட் தொகையும் தாண்டி 10 ரூபாய் 20 ரூபாய் எக்ஸ்ட்ராவே கேட்டு வாங்குறதா நிறைய புகார்கள் வருது. இதையும் சரியாக வந்து நீங்கள் நெறிமுறைப்படுத்துறது கிடையாது. இதையெல்லாம் கேட்கும்போது என்ன சொல்கிறீங்கன்னா, பாட்டில் வந்து சுற்றுச்சூழலை பாதிக்குது, அதனால வந்து திரும்ப எடுத்துகிட்டு வந்து கொடுக்கணுன்ற நாங்கள் வந்து செய்கிறோம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களே தவிர, ஆனால் உண்மை அது கிடையாது. இது ஒரு மிகப்பெரிய மோசடி, தமிழக அரசு செய்யக்கூடிய மிகப்பெரிய மோசடி. எதனாலன்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தர் இப்போ வந்து ஒரு பீர் பாட்டில் வாங்கி குடிக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. எடுத்துகிட்டு போயிட்டு குடிக்கிறார். குடிச்சிட்டு அந்த பாட்டிலை வந்து என்ன செய்வார்னா, ஸ்கிராப் கடையில் போய் எடுத்து போய் போட்டுருவார். அவர் என்னமோ அதுக்கான மதிப்பை அவர் வாங்கிக்குவார். ஒரு சிலர் வந்து விவசாய நிலங்களில் வீசுகிறாங்க. அது மிகப்பெரிய தவறு தான். அதை தடுக்கிறதுக்கான சட்ட வழிமுறைகளை நீங்கள் வந்து பின்பற்றணுமே தவிர, அந்த பாட்டிலை நீங்கள் எடுத்து வந்து கொடுத்தாதான் உங்களுக்கு நாங்கள் 10 ரூபா கொடுப்போம்னா, ஒருத்தர் வந்து ஒரு பாட்டில் பீரை வாங்கி குடிச்சிட்டு திரும்ப என்ன பண்ணுவார், அதை பத்திரமா வச்சுருந்து இந்த பாட்டிலை பார்க்கும்போதெல்லாம் ஞாபகம் வரும். அந்த 10 ரூபாய் வாங்கணும்னு அவர் வந்து போக மாட்டார் டாஸ்மாக். இந்த பாட்டிலை பார்த்து கையில் எடுத்துன்னு போய் கொடுத்துட்டு அவர் பணம் வாங்க மட்டும் போக மாட்டார். அந்த 10 ரூபாயை கூட இன்னொரு பீர் வாங்கிட்டு வரலாமேன்னு சொல்லி அந்த எண்ணத்தோடு தான் போவாங்களே தவிர, நீங்கள் அரசாங்கம் சொல்கிற மாதிரி பாட்டில் திரும்பி கொடுத்து 10 ரூபாய் காசை மட்டும் வாங்கிட்டு வரணுன்ற மாதிரி எந்த ஒரு மதுப்பிரியர்களும் விரும்புறது கிடையாது. இதில் வந்து என்ன தெரியுதுன்னா,
நூதனமான முறையில் ஒரு மோசடி நீங்கள் அம்பலப்படுத்தி ஒரு பீர் குடிக்கிறவனை 2 பீர் குடிக்க வைக்கிறதாகவும் உங்களுடைய மார்க்கெட்டிங் டாக்டிக்ஸை யூஸ் பண்ணி விற்பனையை அதிகப்படுத்த தான் செய்கிறீங்களே தவிர இது வந்து மனித சமூகத்திற்கே மிகப்பெரிய அவலம் கேடு. இப்படியெல்லாம் டாஸ்மாக் நடத்தி நீங்கள் வந்து லாபம் சம்பாதிக்கணுமா கொள்ளையடிக்கணும்னு ஏதாவது சொல்லியிருக்கா? முதல்ல டாஸ்மாக் ஒழிங்க. அதை விட்டுட்டு இயற்கை பானமான கல் நீங்கள் பணங்கள்லோ இல்லை தென்னங்களுக்கோ நீங்கள் வந்து அப்ரூவ்டு கொடுங்க. அது வந்து பணங்கல் தென்னங்கல்ல வந்து மத்திய அரசாங்கம் வந்து இது வந்து உணவுப் பொருளில் கொண்டு வந்திருக்காங்க. அதில் வந்து என்னென்னலாம் சட்ட சிக்கல் இருக்குது, என்னென்னலாம் வந்து அதில் வந்து ஒரு கலப்படம் பண்ணுறாங்கன்றதை கண்டுபிடிச்சி சட்டத்தை வந்து கடுமையாக்கி அரசோடைய கண்ட்ரோலில் சூப்பர்வைஸ் பண்ணி சரியான முறையில் கொடுங்க. இது விவசாயிகளுக்கு உண்மையிலே வந்து ஒரு வளர்ச்சியை ஏற்படுத்தும். இது வந்து விவசாயிகளுக்கான அரசாங்கம், ஒரு விடியல் அரசாங்கம்னா விவசாயிகளுக்கு இந்த மாதிரியெல்லாம் நல்லது செய்யுங்க. இதை விட்டுட்டு டாஸ்மாக் கடையில் வந்து கெமிக்கல் சரக்கை தயாரித்து கொடுத்து மக்கள்கிட்ட வந்து இந்த மாதிரி கொள்ளையடிக்கிறது, பாட்டில் வந்து எடுத்துகிட்டு போய் கொள்முதல் பண்ணி மொத்தமாக நீங்கள் விற்கிறது, இந்த மாதிரி கேவலமான செயலெல்லாம் நீங்கள் ஈடுபடுறதுக்காக உங்களை மக்கள் வந்து கொண்டு வரல. நீங்கள் என்ன சொல்லிட்டு ஆட்சிக்கு வந்தீங்க? டாஸ்மாக் கடைகளை நாங்கள் ஒழிப்போம், மதுவை ஒழிப்போம், படிப்படியாக குறைப்போம்னு சொன்னீங்களா? அதுவா செஞ்சுட்டு இருக்கீங்க? 2021 சொன்ன வாக்குறுதி 2026 சட்டமன்ற தேர்தலே வரப்போகுது. இது வரைக்கும் அதுக்கான எந்த நடைமுறையும் நீங்கள் படுத்தலை. எப்படியெல்லாம் வந்து நீங்கள் வந்து வியாபாரத்தை அதிகப்படுத்தலாம், சேல்ஸ் அதிகப்படுத்தலாம் தான் நீங்கள் வந்து இன்னும் யோசிச்சுக்கிட்டு இதில் கொள்ளையடிக்கிறதுலே வேலையாக இருக்கிறீங்களே தவிர மக்கள் மீது உங்களுக்கு சிறிதும் அக்கறை இல்லை. சரி, இதில் தான் இவ்வளோ கொள்ளையடிச்சிங்களே. 5.5 லட்சம் கோடி கடன் இருந்தது, நீங்கள் 9 லட்சம் கோடி ரூபாய் கடன் வந்திருக்கு. அதாவது குறைஞ்சதா கிடையாது. எதுக்கு வாங்கினீங்க இந்த பணத்தெல்லாம்? இருக்கிற ஏற்கனவே இந்த பழைய திட்டத்தையும் நீங்கள் வந்து ஒழிச்சு கட்டிட்டீங்க. புதுசாக எந்த ஒரு பெரிய திட்டங்களையும் நீங்கள் கொண்டு வரல. இந்த பணம்லாம் எங்கே தான் போகுது? ஏன் இந்த மாதிரி கொள்ளையடிச்சு மக்களை வந்து நீங்கள் வந்து மக்களுக்கான ஆட்சி நடத்துகிறன்ற பேரில் பொய் சொல்லிக்கிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணால் இது எப்படி நாடு எந்த நிலைமைக்கு போகிறது? இதெல்லாம் மக்கள் தான் சிந்திச்சு பார்க்கணும். சிந்தித்து பார்த்து செயல்பட வேண்டும். நன்றி, வணக்கம்.